எலெக்ஷனே ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லிட்டு ரத்து பண்ணி அதில் போட்டு ஹாஸ்பிட்டல் போய் படுத்து கலெக்டர் மூலிமா சீல் வச்சுட்டாங்க. ஒரு வாரமாக இந்த எங்களுக்கு திருநாத்தமே எதுவுமே வரல. திருநாத்தம் வருது, எல்லாம் அவங்க தூங்க முடியாத ஒரே மூச்சு திணறல ஒரு மாதிரியாக இதாகிட்டாங்க. என்னடா இது இவ்வளோ நாளாக அது வரல, இப்போ வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஊர்லேருந்து ஒரு 10 பேர் கிளம்பி இங்கே வந்து பார்க்கணும் போது இங்கே ஒரு 3 பேர் உக்காந்துருந்தாங்க. 3 பேர் உக்காந்துருக்கும் எங்களை பார்த்த உடனே எல்லாம் பூந்தடிச்சு ஓட்டாங்க. சரி, நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இது போல் துர்நாத்தம் வருதுங்க, நாங்கள் இங்கே வராங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கேருந்து போலீஸுங்க வந்தாங்க. போலீஸுங்க வந்த உடனே எங்களை என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களுக்கு இங்கே என்ன வேலை ஆண்டு கேட்டாங்க. இது போல் துர்நாத்தம் வருதுங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் நாங்கள் எடுத்து சொன்ன பிறகு அவங்க ஏற்றுக்கினாங்க. அப்புறம் போயிட்டு இந்த சைடு எல்லாமே போயிட்டு சுற்றி பார்த்தாங்க. சரி, வேலை நடந்த போல தான் இருக்குது, நான் என்ன விசாரிக்கிறேன் ஆண்டு சொன்னாங்க. இருந்த 2 வீலர் 2 வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் விட்டுட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வேலை நடத்திருக்கிறாங்க. இந்த பிறகு வேலை நடத்திருக்கிறாங்க. அதோட கழிவு இது வந்து லீக் ஆகி இங்கே ரோட்லேயே சிந்திருக்கு. இது நம்ம கேட்டோம். இப்போ 4 பேர் வந்து இப்போ காவலுக்கு இருக்கிறாங்க. அங்கே 4 பேர் வந்து கேட்டாக்கா எங்களுக்கு பசிக்காக நாங்கள் வந்து காவலுக்கு இருக்கிறோம் சொல்கிறாங்க. ஒரு சீல் வச்ச இதில் திருட்டுத்தனமாக நைட்டு 10 மணிக்கு அதை வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது ஒர்க் பண்ணுறதுனால எங்கள் ஊர் கிராமமே ரொம்ப பாதிப்பில் இதாகுது. இப்போ ஒரு சீல் வச்சதில் ஒரு போலீஸ் காவலாக இருக்கணும். எங்கள் கிராமத்துலேருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. எங்கள் கிராமத்துலேருந்து எந்த பிரச்சனையுமே இதில் சீல் வச்சாச்சு. எங்களுக்கு அதோட அந்த பிரச்சனையை நாங்கள் விட்டுட்டோம். இப்போ நீங்கள் வந்து அதை ரன் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த ஃபேக்ட்ரியை சுத்தமாக இல்லாத அளவுக்கு எடுத்துட்டா தயவுசெய்து இந்த அரசாங்கத்துக்கும் மாவட்ட கலெக்டர் ஐயா அவர்களுக்கும் நான் வேண்டுதலாக நான் வச்சிருக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் வேடம்பட்டி கிராமம். என் பேர் ஜெயபாலா சார். இது ஊரில் மின்சாரத்தை தடை பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வெளியூருக்கு போய் மொபைல் சார்ஜர் போடலான்னு போயிட்டு இருந்தேன். இங்கே ஒரு 5-6 பேர் உட்காந்துருந்தாங்க. உட்காந்து லஞ்சு பேக் எல்லாச்சும் உட்காந்துட்டாங்க. நாங்கள் போகும்போது அப்படியே கேட்டேன், ஸ்மெல்லு வருதுன்னு. எதுவும் சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சொன்னார் எங்கள் மாமா. இதான் வேலை செய்தானே வேலை உட்காந்துருக்காங்கன்னு. திரும்பி போய் நைட்டு கொளுத்திருக்காங்க இதுமாரி. இதனாலே எங்களுக்கு இதுவே நைட்டு சுத்தமாக மூச்சு விட முடியல. இப்போ இங்கே வந்து இன்றைக்கி உங்களாலே மூச்சு விட முடியல. திரும்ப எவ்வளோ கஷ்டமாக. இவங்க வந்து என்ன வந்து கேட்டால் வாட்ச்மேன்றாங்க. இவங்க வேலையை நான் சீல் வச்ச இடத்துக்கு எதுக்கு வாட்ச்மேன் வந்து வச்சுருக்காங்க. இது டெய்லி இதே போராட்டமாக தான் அது இவங்ககிட்ட. நம்ம வேலையை சீல் வச்ச இடத்துக்கு எதுக்கு வாட்ச்மேன் கேட்குறேன். அது வாட்ச்மேன் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. 5 பேர் வாட்ச்மேன் இருப்பாங்களா? நைட்டு 50 பேர் இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க உள்ளானா. கேட்டால் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் போலீஸ் ஸ்டேஷன் நம்மளை மதிக்க மாட்டுறாங்க. இந்த ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டுறாங்க. நம்மளை கேட்டால் எங்களே வந்து எங்களை மாட்டுறாங்க. போலீஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா, சீல் வச்சு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க சொல்லுங்கள். அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. நீ எல்லாம் பேச முடியாது. பாப்பா வெளியே போன தத்துறாங்க நைட்டு எங்களை. நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நம்ம மக்கள் நாங்கள் இருக்கிறதா சாகிறதா இந்த கவர்மெண்ட் தான் முடிவு சொல்லுங்க. எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரமாக போயிடுச்சு. இந்த ஊரில் ஒரு நிலப்பயிர் கூட இருக்க மாட்டேது. இந்த ஊரில் ஒரு விவசாயம் பண்ண முடியுதா சொல்லுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.